ஹாய் ஹலோ மக்களே, நம்ம கேரளாவில் இருக்க ரொம்பவே அழகான ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷனுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஆமாங்க, நம்ம ட்ரிவாண்ட்ரம் பக்கத்தில் இருக்க வர்க்கலாக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ட்ரெயின்ஸே இருக்குது. இல்லை நீங்கள் கன்னியாகுமரி சைட்லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் போல் தான் ட்ராவல் டைம் இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வர்க்கலாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி கோவான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கான முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரொம்பவே அழகான பீச்சஸ் அண்ட் இந்த பீச்சஸை சுற்றி ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் ரிசார்ட்ஸ் அண்ட் ஹோம் ஸ்டேஸுமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு மினிமம் 2000 ருபீஸ்லேருந்தே இங்கே அழகாக ஒரு ஹோம் ஸ்டேயே புக் பண்ணிட முடியும். அண்ட் பேச்சுலர்ஸ் சோலோ ட்ராவலர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு சூப்பரான பிளேஸுங்க. ஏன்னா ரொம்பவே கம்மியான செலவில் இங்கே வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நவம்பர் டு ஃபெப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாரினர்ஸோட வருகையுமே நிறையா இருக்குங்க. நீங்கள் இங்கே விசிட் பண்ணும்போது நிறைய ஃபாரினர்ஸை இங்கே பார்க்க முடியும். ஆனால் நாங்கள் இங்கே வந்திருக்கும் போது இவ்வளோ வெயில் நாங்கள் எதிர்பார்க்கல. பட் ரொம்பவே ஹாட் அண்ட் சனியாக தான் இருந்துச்சு, ஈவன் தோ இட் இஸ் டிசம்பர் மந்த். ஆனால் மற்றபடி ரொம்பவே அழகான க்ளீனான பீச்சஸ் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பீச்சுக்கு வந்துட்டு கீழே கொஞ்சம் படிக்கட்டு இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் மேலே இருக்க இந்த கிளிஃப்லேருந்து நீங்கள் வியூ பார்க்க முடியும். அண்ட் இந்த கிளிஃப் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா கேஃபேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் துணி கடைகள் இருக்குது, செருப்பு கடைகள் இருக்குது. நம்மளுக்கு என்ன எசென்ஷியல்ஸ் வேணுமோ நம்ம இங்கே மேலே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பகலில் பார்க்குற இந்த வைபை விட ஈவினிங்கில் வேறு லெவல் வைப்பில் இருக்கும்னு கேள்விப்பட்டாங்க. ஆமாம், இங்கே பயங்கரமாக பார்ட்டி எல்லாம் நடக்குமா அண்ட் சூப்பர் ஃபன் வித் சூப்பர் மியூசிக்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடலாம் போனீங்கன்னா டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க, கேரண்டியாக சொல்கிறேன். இங்கே ப்ரைஸஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட முடியாது. ஆனால் நீங்கள் இதுவே டவுனில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை க்ளோதிங்காக இருக்கட்டும் இதை விட கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் தான் இருக்கும். ஆனால் இது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ன்றதுனால கொஞ்சம் ப்ரைஸஸை ஹைப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதுக்குன்னு ரொம்பவே ஓவர் ப்ரைஸ்டுன்னு சொல்ல விரும்பலை, ஓரளவுக்கு ரீசனபிளி ப்ரைஸ்ட் ஃபார் அ டூரிஸ்ட் லொக்கேஷன். அண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்துட்டு கொஞ்சம் சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கடைக்கு போய் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால இந்த கம்பூச்சா வாங்கி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையிங் அ கம்பூச்சா. என்ன வித்தியாசமாக கம்பூச்சான்லாம் சொல்கிறாங்களேன்னு தானே பார்க்குறீங்க. இது ஒன்றும் இல்லைங்க, வெறும் ஃபர்மெண்டட் க்ரீன் டீ. அதாவது நம்ம கட்டுக்கு ரொம்பவே நல்ல அண்ட் ஒரு ஹெல்த்தியான ஏரேட்டட் ட்ரிங்க் இது. ஆனால் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நேச்சுரலாக உருவானது. பெப்சி கோக் மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் இல்லாமல் நேச்சுரலாக செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க் இது. அண்ட் டேஸ்ட் வைஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்சோ தேர்ஸ் அ ஹியூஜ் பார்க்கிங் ஸ்பேஸ், அதனால நீங்கள் கவலையே பட வேணாம், தாராளமாக உங்கள் வண்டி எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் இந்த பீச் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் டிரைவ் போல் வந்தீங்கன்னா பிளாக் சாண்ட் பீச்சுக்கு வந்துடுவீங்க. வர்க்கலா அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு சீனிக் வியூ இல்லைனாலும் இந்த பீச்சுமே ரொம்பவே ஒரு அழகான பீச்சுக்கு. அண்ட் இந்த பேர் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி பிளாக் சாண்டிங்க இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்கறது வந்துட்டு உங்களுக்கு சாண்ட் வெள்ளையாக தெரிஞ்சாலும் நீங்கள் நேரில் போய் கால் பதிக்கும் போது அடியில் இருக்க மணல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு கலரில் இருக்கும். அதனால தான் இந்த பீச்சுக்கு பிளாக் சாண்ட் பீச்சுன்ற பேர் வந்தது. இது கம்பேரிட்டிவ்லி ஒரு சின்ன பீச் தான். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு போகிற பாதை கொஞ்சம் குறுக்கலாக தாங்க இருக்கும். ஆனால் ஒன்ஸ் இதெல்லாம் கடந்து நீங்கள் அந்த பாதைக்கு போயிட்டீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பீச் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அண்ட் இது வந்துட்டு ஒன் ஆஃப் த வெரி பியூட்டிஃபுல் ஹிடன் பீச்சஸ் இன் கேரளானே சொல்லலாம். அண்ட் இங்கே நீங்கள் போகணுன்னா பார்க்கிங் வந்துட்டு ஏதாவது ரோட் சைட் போட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இதுக்கான ஒரு டெசிக்னேட்டட் பார்க்கிங் கிடையாது. பட்ஜெட்டில் கோவா ஃபீலில் நீங்கள் வைப் பண்ணி ஒரு வெக்கேஷன் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள்.